நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் லதா செல்லமுத்து. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். தற்போதைக்கு அரசியலை விட நாட்டின் பொருளாதாரத்தை மீட்சியுற செய்வதே முக்கியம். COVID-19 தொற்றால் வேலை இழந்தோருக்கு கூட்டரசு பிரதேசத்தில் வர்த்தகம் செய்ய வாய்ப்பு. ரவாங்கில் தொழிலதிபர் கடத்தி கொலை, 7 கைது. நாட்டில் COVID-19 தொற்று முடிவுக்கு வராத வரையிலும், அந்த வைரசுக்கான வேக்சின் நோய் எதிர்ப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படாத வரையிலும் தொற்றை கட்டுப்படுத்த வலியுறுத்தப்பட்டிருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மக்கள் தொடர்ந்து கடைபிடித்து வர வேண்டும். மலேசியா மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அதற்கு இதுவரை எடுக்கப்பட்ட பல்வேறு அணுகுமுறைகள்தான் காரணம் என பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் கூறினார். COVID-19 வைரஸ் கண்டவர்களை குணப்படுத்தக்கூடிய சிறந்த மருந்தையும் நோய் எதிர்ப்பு மருந்தையும் கண்டுபிடிக்கும் கடும் முயற்சியில் சீனா, அமெரிக்கா உட்பட மேலும் சில நாடுகள் ஈடுபட்டிருக்கின்றன. அந்த இரு மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படாத வரையில் வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த அமலில் இருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை மக்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். அந்த நடைமுறைகளை இனியும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என சுகாதார அமைச்சு அறிவிக்கும் வரையில் அவற்றை வாழ்க்கையின் ஒரு பழக்கமாக கடைபிடிக்கும்படி அவர் அறிவுறுத்தினார். வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த போராடி வரும் முன்னிலை பணியாளர்களுக்கும் அரசாங்கத்தின் அவ்வப்போதைய உத்தரவுகளை பொறுமையுடன் கடைபிடித்து வரும் மக்களுக்கும் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் நன்றி கூறிக்கொண்டார். இந்த ஒத்துழைப்பினால் நாட்டில் வைரஸ் தொற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நாடுகளில் ஒன்றாக மலேசியாவை உலக நாடுகள் அங்கீகரித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவின் அமலாக்கத்தை நினைவு கூர்ந்த தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் எதிர்பார்க்காத ஒரு முடிவு எடுக்கப்படுவதை தவிர்க்க இயலாது என குறிப்பிட்டார். தற்போதைக்கு நாட்டின் பொருளாதாரத்தை மீட்சியுற செய்யும் முயற்சிகளில் அரசாங்கம் தீவிரம் காட்டியுள்ளது. தமது கவனம் அதில் இருக்கும் நிலையில் பயன் தராத விவகாரங்களில் அல்ல என பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். அரசியல் குறித்து கருத்துரைக்காமல் இருப்பது தொடர்பில் எழுந்த கேள்விக்கு பிரதமர் அவ்வாறு தமது பதிலை முன்வைத்தார். Sebab itulah saya tak nak cerita pasal politik. Ada orang kata kenapa tak cakap politik? Banyak orang kat luar sana berpolitik. Saya pun faham dia politik dah 40 tahun berpolitik. Bukan saya tak tahu nak lawan sana, nak sanggah sini boleh buat. Tetapi yang jadi perhatian utama saya tidak lain dan tidak bukan adalah soal kebajikan rakyat, soal pembangunan negara, soal merancangkan sebuah ekonomi, menjaga kesihatan penduduk-penduduk negara kita dan langkah-langkah sebegitu saya kira adalah langkah yang memang dikandaki oleh rakyat, bukan kita bergelumang dengan soal politik. தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் ஜோஹர் தாங்காக்கில் கம்பீர் சட்டமன்ற தொகுதியின் மக்கள் தலைவர்களுடன் சந்திப்பு நடத்தினார். அந்த சந்திப்பின் போது உரையாற்றிய பிரதமர் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் மீட்சியுறுவதற்கான காலகட்டம் பல்வேறு தரப்பினரை சார்ந்து இருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டில் COVID-19 தொற்றை கட்டுப்படுத்த எடுக்கும் அதே முயற்சிகள் போன்றே நாட்டின் பொருளாதாரத்தை உந்த செய்யும் முயற்சிகளும் அமைவதாக தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் கூறினார். COVID-19 தொற்று குறித்து மக்களிடையே அண்மைய தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் அரசாங்கம் சரியான அணுகுமுறையை பயன்படுத்தியிருப்பதாக பிரதமர் கூறினார். கடந்த 100 நாட்களுக்கும் மேலாக MKN தேசிய பாதுகாப்பு மன்றத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர் சந்திப்பில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவித்து வருகின்றார். அன்றாட COVID-19 குறித்த புள்ளி விவரங்களை சுகாதார தலைமை இயக்குநர் டத்தோ டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா வெளியிடுகின்றார். அரசாங்கம் வழங்கும் தகவல்களினால் மக்கள் குழப்பமடையாமல் இருக்கவும் பதற்றம் அடையாமல் இருக்கவும் அந்த அணுகுமுறை கையாளப்பட்டிருப்பதாக தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தெரிவித்தார். Ini strategi yang diambil supaya isu besar yang dihadapi oleh negara ini tidak mengelirukan rakyat. Jangan rakyat panik. Sebab itu saya tak panik. Cakap biasa saja walaupun keadaan cukup begitu mencabar. பாகோ
நாடாளுமன்ற உறுப்பினருமான தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தமது தொகுதிக்கான அலுவல் பயணத்தின் போது புகிட் கம்பீரில் உணவு தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கும் தொழிற்சாலை ஒன்றிற்கும் வருகை புரிந்தார். நாட்டில் புதிதாக கோவிட்-19 வைரஸ் தொற்று கண்டவர்களின் எண்ணிக்கை மீண்டும் இரட்டை இலக்கங்களில் பதிவாகியது. ஆக கடைசியாக 10 பேர் அத்தொற்றுக்கு இலக்காகி இருப்பதோடு உயிர் இழப்பு ஏற்படவில்லை. அதனைத் தொடர்ந்து நாட்டில் அந்த பெருந்தொற்றுக்கு இலக்கானோரின் எண்ணிக்கை 8616 அதிகரித்துள்ளது. கடந்த ஜூன் 23ஆம் தேதியிலிருந்து நேற்று வரையில் 4 நாட்களாக கோவிட்-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்தில் பதிவாகியிருந்தது. இந்நிலையில் புதிதாக தொற்று கண்ட 10 பேரில் 4 வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள். எஞ்சியவர்கள் உள்நாட்டில் தொற்றுக்கு ஆளானவர்கள் என சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் இஷாம் அப்துல்லா குறிப்பிட்டார். உள்நாட்டில் அத்தொற்று கண்ட 6வரில் 4 மலேசியர்கள் என்றும் 2 அந்நிய நாட்டினர் என்றும் அவர் கூறினார். உள்நாட்டினர் சம்பந்தப்பட்ட ஒரு கோவிட்-19 சம்பவம் ஸ்லாங்கூரில் கண்டறியப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு முன்பதாக மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவர் அந்த பெருந்தொற்றுக்கு ஆளாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மேலும் 3 சம்பவங்கள் கோலாலம்பூரில் தஃபீஸ் சமயப்பள்ளி மாணவர்கள் மத்தியில் மேற்கொண்ட மருத்துவ சோதனை வாயிலாக தெரியவந்தது. இவ்வேளையில் 14 பேர் குணமடைந்து இல்லம் திரும்பியுள்ளனர். அதனையடுத்து இதுவரையில் 8308 பேர் அத்தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளனர். முக்கிய அலுவல் காரணமாக நாட்டில் தங்கியுள்ள நிபுணர்கள் அவசர தேவைக்காகவும் மருத்துவ சிகிச்சைக்காகவும் மட்டுமே நாட்டிலிருந்து வெளியேற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்நிய நாட்டினர் தத்தம் நாடுகளுக்கு திரும்ப செல்வதை மலேசியா தடுக்காது என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். ஒரு வழி பயணத்திற்கு உட்பட்டு மட்டுமே அவர்கள் தத்தம் நாடுகளுக்கு திரும்ப முடியும் என அமைச்சர் கூறினார். அதேவேளை உள்ளூர் மீன்பிடி கப்பல்களில் வேலை செய்வதற்கு அந்நிய நாட்டினருக்கு தடை விதிக்கப்படவில்லை. நாட்டில் மீன் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதற்கு அந்த அனுமதி வழிவகுக்கும் என அவர் கூறினார். இந்த வேலையை செய்பவர்கள் தத்தம் நாட்டு அரசாங்கத்திடம் முன்கூட்டியே மற்ற நாடுகளுக்கு செல்வதற்கான அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் மலேசிய குடிநுழைவு துறையிடம் இருந்து தற்காலிக வேலை அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் என அமைச்சர் குறிப்பிட்டார். இதனிடையே இயல்பு நிலை நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் நேற்று 53 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 80 தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் 45 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். கராவோகே, குடும்ப கேளிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டது, மதுபான இரவு விடுதிக்கு சென்றது, தூர இடைவெளியை கடைபிடிக்காமல் ஒரே இடத்தில் அதிகமானோர் திரண்டது ஆகியவை அவர்கள் புரிந்த உத்தரவு மீறல்களில் அடங்கும். நாட்டுக்குள் ரோஹிங்யா அகதிகள் நுழைவதை தடுக்கும் நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது. அதேவேளை நாட்டில் இருக்கும் ரோஹிங்யா அகதிகளை திருப்பி அனுப்பும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டிலும் மாற்றமில்லை என பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மூத்த அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெளிவுபடுத்தினார். நாட்டில் அடைக்கலம் நாடியிருக்கும் ரோஹிங்யா அகதிகளை திருப்பி அனுப்புவதற்கான வழிகளை கலந்தாலோசிக்கும்படி வெளியுறவு அமைச்சிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலகில் மனிதாபிமானம் பற்றி பேசும் பல நாடுகளும் ரோஹிங்யா அகதிகளை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டும் நிலையில் இது பற்றி ஐநா அகதிகளுக்கான உயர் ஆணையத்திடம் விவாதிக்கும்படி வெளியுறவு அமைச்சு கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். மலேசியாவில் சுமார் 2 லட்சம் ரோஹிங்யா அகதிகள் தஞ்சமடைந்திருக்கின்றனர். மனிதாபிமான அடிப்படையில் மலேசியா அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் அந்த நல்ல எண்ணத்தை சாதகமாக்கிக் கொண்டு ரோஹிங்யா அகதிகள் விவகாரத்துக்கு மலேசியாவே தீர்வு காண வேண்டும் என உலக நாடுகள் நெருக்குதல் அளிக்கக்கூடாது என்று அமைச்சர் வலியுறுத்தினார். பஹாங், பெக்கான், சீனி 3 ஃபெல்டா குடியேற்ற பகுதியில் நடைபெற்ற மக்களுடனான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் செய்தியாளர்களிடம் பேசினார். வர்த்தகத்தில் ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கும் நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காலகட்டத்தில் வேலை இழந்தோருக்கும் கூட்டரசு பிரதேச அமைச்சு வருமானம் ஈட்ட வர்த்தக வாய்ப்பை ஏற்படுத்தி தர உள்ளது. அவர்களுக்காக கோலாலம்பூரிலும் புத்ராஜயாவிலும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் 1000 வர்த்தக தலங்கள் ஏற்படுத்தப்படும் என அமைச்சர் தான் ஸ்ரீ அன்வார் மூசா தெரிவித்தார்.
கூட்டரசு பிரதேச அமைச்சு அங்காடி கடைகளையும் ஃபுட் ட்ராக் எனப்படும் வாகனங்களில் உணவை விற்கும் வசதியையும் ஏற்படுத்தி தரும். நகர்ப்புற இளம் தொழில் முனைவர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அந்த வர்த்தக உதவிக்கு ஜூலை 1 தேதி தொடங்கி பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம். அக்கடைகளுக்கு நியாயமான மாதாந்திர வாடகை விதிக்கப்படும் என்று தான் ஸ்ரீ அன்வர் மூசா கூறினார். பிரபலமான வணிக தலங்களிலும் சுற்றுப்பயணிகள் அதிகம் செல்லும் பகுதிகளிலும் அந்த அங்காடி கடைகளை அமைக்க இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. துங்கு அப்துல் ரஹ்மான் சாலை, பின்தாங் வாக், லிட்டில் இந்தியா, பர்ஜாயா டைம் ஸ்கொயர், கோலாலம்பூர் மற்றும் புத்ராஜயாவில் உள்ள பேருந்து நிலையங்கள் ஆகியவை அந்த இடங்களில் அடங்கும். கிளாந்தான், கோத்தபாரு, பெரிங்காட், காம்போங் படாங் முங்காலியில் பாலோங் அக்கோ பலகாரங்களை தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு வருகை மேற்கொண்ட பின் தான் ஸ்ரீ அன்வார் செய்தியாளர்களிடம் பேசினார். நாடு முழுவதும் உள்ள உட்புற பகுதிகளில் இணைய சேவையின் தரம் மீண்டும் மேம்படுத்தப்படுவதை தொடர்பு பல்லூடக அமைச்சு உறுதி செய்யும். இலக்கவியல் துறையின் வளர்ச்சிக்கு ஏற்ப இணைய சேவையின் ஆற்றலை மேம்படுத்துவதற்கான செயற்கைக்கோள் வசதியும் ஏற்படுத்தப்படும் என துணை அமைச்சர் டத்தோ ஜஹீடி ஜைனுல் அபிடின் தெரிவித்தார். நாடு முழுவதும் 87 விழுக்காட்டு இடங்களில் இணைய சேவையை பெறும் வசதி உள்ளது. எஞ்சிய 13 விழுக்காட்டு பகுதிகளில் அச்சேவை கிடைப்பதில் தடங்கள் ஏற்பட்டுள்ளது. தரம் உயர்த்தும் பணிகளை மேற்கொள்வதும் புதிய துணை மின் நிலையங்களை அமைப்பதையும் தவிர்த்து இணைய வேகத்தை அதிகரிக்க தொடர்பு பல்லூடக அமைச்சு செயற்கைக்கோள் வசதியை பெறுவதற்கான முயற்சியையும் முன்னெடுக்கும் என டத்தோ ஜஹீடி ஜைனுல் அபிடின் கூறினார். கிக் பொருளாதார துறையில் மலேசியர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்க வேண்டும் எனும் பிரதமரின் வலியுறுத்தலுக்கு ஏற்பவும் இம்முயற்சிகள் அமைவதாக அவர் மேலும் சொன்னார். பெர்லிஸ் பாடாங் பசாரில் நடைபெற்ற செபாக்காட் அட் கம்யூனிட்டி நிகழ்ச்சியில் டத்தோ ஜஹீடி ஜைனுல் அபிடின் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் B40 குறைந்த வருமானம் பெறுவோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரை உட்படுத்தி 20 பேருக்கு அவர் மை டிவி டிகோடர் கருவிகளை வழங்கினார். தொடர்ந்து பெர்லிஸில் உள்ள RTMின் புதிய கட்டடத்துக்கு வருகை அளித்த அவர் தொடர்பு பல்லூடக அமைச்சின் கீழ் செயல்படும் துறைகள், நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடன் சந்திப்பு நடத்தினார். டத்தோஸ்ரீ பட்டத்தை பெற்ற தொழிலதிபர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் வங்காளதேச நாட்டவர் ஒருவர் உட்பட 7 ஆடவர்கள் 5 to 7 நாட்கள் வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இன்று காலையில் ரவாங் பிஸ்தாரி ஜயா சாலையில் அந்த 55 வயது தொழிலதிபரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. நேற்று காலை மணி 11 வாக்கில் ஸ்லாங்கூர் சுற்று வட்டாரங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 30 முதல் 40 வயதிற்கு உட்பட்ட அந்த 7 கைது செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் குற்றப்புலனாய்வு துறை தலைவர் டத்தோ ஃபட்சில் ஹமாட் தெரிவித்தார். இந்த கடத்தல் சம்பவத்தின் பின்னணியில் மிக முக்கியமாக செயல்பட்டதாக நம்பப்படும் ஆடவர் அந்த தொழிலதிபருக்கு பழக்கமான நபர் என கூறப்படுகிறது. அவரை கடத்தி அவருடைய குடும்பத்தினரிடம் $5 கோடி பிணை பணமாக கோரியதாகவும் அவரது குடும்பத்தினர் அப்பணத்தை கொடுக்கவில்லை என தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக டத்தோ ஃபட்சில் கூறினார். சொத்துடைமை வியாபாரம் செய்யும் அந்த தொழிலதிபர் கடத்தப்பட்டு தாமான் கோசாசோ இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் நம்பப்படுகிறது. 10 Jun 2020 yang lalu, di mana pada sekitar 10.30 pagi seorang lelaki India berumur 55 tahun bergelar Datuk Seri, seorang ahli perniagaan, telah dilaporkan diculik di Taman Permainan Jalan Persiaran Perdana Bandar Seri Damansara, Pagi Jaya. இறந்து 3 அல்லது 4 நாட்கள் ஆகிய நிலையில்தான் அவரின் உடல் மீட்கப்பட்டதாக டத்தோ ஃபட்சில் தெரிவித்தார். கடந்த ஜூன் 10 தேதி புட்டாலிங் ஜயா பண்டார் ஸ்ரீ டமான்சரா பெர்சியாரான் பர்டானா சாலையின் விளையாட்டு பூங்காவில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது அவர் கடத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. Pagi kuat dengan Dutch Lady, kami lebih kuat. Protein dan kalsium Dutch Lady plus protein. Protein dan kalsium Dutch Lady plus protein. Setiap pagi Dutch Lady plus protein. பஹாங் லிப்பிஸ் செகார் புரா அருகே 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. அச்சம்பவத்தில் ஒருவர் படுகாயம் அடைந்த வேளை 3 சிராய்ப்பு காயங்களுக்கு இலக்காகினர். KTM நிறுவனத்துக்கு சொந்தமான ரயிலும் தனியார் நிறுவனத்தின் ரயிலும் தண்டவாளத்தில் பழுது பார்ப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்தது.
இச்சம்பவத்தில் காயமடைந்த 4 தொழிலாளர்களும் தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவர்களாவர். மோதிக்கொண்ட ரயில்களுக்கு இடையே சிக்கிக்கொண்ட மூவரை பொதுமக்கள் வெளியே கொண்டு வந்தனர். மற்றொருவரை 1 மணி நேர போராட்டத்துக்கு பின்னர் தீயணைப்பு மீட்பு படையினர் வெளியே கொண்டு வந்ததாக லிப்பீஸ் மாவட்ட தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் துணை அதிகாரி அஸ்லிசான் ரம்லி சொன்னார். கோவிட்-19 அச்சுறுத்தலின் தாக்கமாக மலாக்காவில் வருமானத்தை இழந்து சிரமப்பட்ட பேச்சா ஓட்டுநர்கள் மீண்டும் தங்களது சேவையை தொடங்கியுள்ளனர். தங்களுக்கென நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றி சேவையை வழங்கும் அவர்களில் ஒருவர் சுற்றுப்பயணிகளை கவர மாறுபட்ட அணுகுமுறைகளை கையாள்கிறார். கை கழுவும் கிருமி நாசினி திரவத்தை வைத்திருப்பது, வருகையாளர்களின் பெயர்களை பதிவு செய்வது போன்றவை பொதுவாக கடைபிடிக்கப்படும் ஒரு நடைமுறை. ஆனால் சுஹைமி இஸ்மாயில் என்ற பேச்சா ஓட்டுநர் சுத்தமான நீரையும் சவர்க்காரத்தையும் தனது பேச்சா வண்டியில் வைத்துள்ளார். பேச்சாவில் ஏறுவதற்கு முன்னர் சுற்றுப்பயணிகள் தங்கள் கைகளை சுத்தமாக கழுவி சுகாதார பாதுகாப்பை பேண அவர் இந்த வசதியை ஏற்பாடு செய்துள்ளார். நடமாட்ட கட்டுப்பாட்டு காலத்திற்கு முன்பு மலாக்கா மாநிலத்திற்கு வரும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் ஈர்ப்பாக பேச்சா விளங்கியது. ஆனாலும் மலேசியா இன்னமும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுக்கு எல்லையை மூடியிருப்பதால் பேச்சா சேவையை வழங்குபவர்கள் உள்ளூர் சுற்றுப்பயணிகளை கவர்வதில் கவனம் செலுத்தி வருகின்றனர். பஹாங், குவாந்தான், காம்பாங்கில் அமைந்துள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றின் அருகில் ஸ்பைடர்மேன் கதாபாத்திரத்தின் உடையை அணிந்து டுரியான் பழங்களை விற்பனை செய்து வருகிறார் இளம் வியாபாரி ஒருவர். 33 வயது முகமது ராஃபிஸ் ரோஸ்லியின் அந்த வியாபார யுக்தி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவதை அடுத்து அவர் டுரியான் பழ விரும்பிகளின் வருகையை அதிகம் பெற்றுள்ளார். ஜெராந்தூட் உலு செக்காஹ் கிராமத்தில் இருந்து நேரடியாக கொண்டு வரப்படும் டுரியான் பழங்களை வாங்க மக்களை ஈர்க்க தாம் ஸ்பைடர்மேன் உடையை அணிந்து வியாபாரம் செய்வதாக முகமது ராஃபிஸ் ரோஸ்லி சொன்னார். பிரபலமான கதாபாத்திரத்தின் உடையை அணிந்திருப்பதால் தம்முடன் பலர் புகைப்படம் எடுத்துக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். சொந்த தயாரிப்பிலான ஐஸ்கிரீம் எனப்படும் பனிக்கூழ்களை விற்பனை செய்து வந்த முகமது ராஃபிஸ் ரோஸ்லி நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவு காலகட்டத்தில் வேலை இழந்தார். தற்போது டுரியான் பழ பருவம் என்பதால் அவர் புதிய அணுகுமுறையில் மற்றொரு வியாபாரத்தை தொடங்கியுள்ளார். கிராமத்தில் இருந்து ஒரு நாளுக்கு முன்னரே 300 கிலோகிராமுக்கும் அதிகமான டுரியான் பழங்களை அவர் விற்பனை இடத்திற்கு கொண்டு வருகிறார். இங்கு விற்று முடியாத பழங்களை பின்னர் முகமது ராஃபிஸ் ரோஸ்லி தமர்லோ மந்தாக்கா பகுதிகளில் விற்கிறார். இந்தியாவில் தங்கும் விடுதிகளும் ஆசிரமங்களும் கோவிட்-19 சிகிச்சை மையங்களாக மாற்றப்படுகின்றன. மேல் விவரம் உலக செய்தியில். Di samping didikan, minda yang berkembang memerlukan nutrisi yang baik. அடுத்த ஆண்டு வாக்கில் குறைந்த நடுத்தர வருமானத்தை ஈட்டும் நாடுகளில் 50 கோடி கோவிட்-19 பரிசோதனைகளையும் 24 கோடியே 50 லட்சம் சிகிச்சைகளையும் மேற்கொள்ள உலக சுகாதார அமைப்பு திட்டமிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு இறுதியில் 200 கோடி தடுப்பு மருந்துகளை தயாரிக்கவும் அந்த அமைப்பு திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைமை இயக்குனர் தெட்ராஸ் அடனம் கெப்ரியேசஸ் தெரிவித்தார். உலக மக்களின் சுகாதாரத்துக்காக இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பும் ஒத்துழைத்து செயல்படுவது அவசியம் என தெட்ராஸ் நினைவுறுத்தினார். கோவிட்-19 பெருந்தொற்றுக்கான தடுப்பு மருந்து, பரிசோதனை, சிகிச்சை ஆகியவற்றை விரைந்து மேம்படுத்துவது தொடர்பில் உடனடி தேவைக்காக 1400 கோடி அமெரிக்க டாலர் தொகையை திரட்ட வேண்டியுள்ளதாக அவர் கூறினார். கோவிட்-19 தொற்றால் இதுவரை உலக அளவில் 97 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ள வேளை மரண எண்ணிக்கை 4,90,000 எட்டியுள்ளது.
இந்தியாவில் கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு இதுவரையில் இலக்கானோரின் எண்ணிக்கை 5 லட்சத்திற்கும் கூடுதலாக பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அந்நாட்டில் 18,552 பேர் தொற்றினால் புதிதாக பாதிக்கப்பட்டதாக இந்திய சுகாதார குடும்ப நலன் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் ஜூலை மாத இறுதியில் அத்தொற்றுக்கு இலக்கானோரின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. நேற்று மட்டும் அந்த வைரஸ் தொற்றுக்கு இந்தியாவில் 385 பேர் பலியானதாக அந்நாட்டு அரசாங்கம் வெளியிட்ட தரவுகள் குறிப்பிடுகின்றன. அதனைத் தொடர்ந்து அத்தொற்றுக்கு இதுவரையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15,685 அதிகரித்தது. இந்தியாவில் அந்த உயிர்கொல்லி வைரஸ் தொற்றால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக மகாராஷ்டிரா உள்ளது. அம்மாநிலத்தில் மட்டும் 1,52,765 தொற்று சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன. அதற்கு அடுத்த நிலையில் இந்திய தலைநகரம் அமைந்துள்ள டில்லியில் 77,240 பேரும், தமிழகத்தில் 74,622 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகில் அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா ஆகிய நாடுகளை அடுத்து வைரஸ் தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 4வது நாடாக இந்தியா உள்ளது. வைரஸ் தொற்று சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து இந்திய மாநிலங்கள் சில கடும் கட்டுப்பாட்டுகளுடன் கூடிய ஊரடங்கை மீண்டும் அமல்படுத்த உத்தேசித்துள்ளன. பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதினால் இந்திய அரசாங்கம் மார்ச் 25ஆம் தேதி தொடக்கம் நாடு முழுவதும் அமல்படுத்தியிருந்த நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையில் அண்மையில் சில தளர்வுகளை வழங்கியிருந்தது. இந்தியாவில் வரும் வாரங்களில் கோவிட்-19 வைரஸ் சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் நிலைமையை சமாளிக்க புதுடில்லியில் தங்கும் விடுதிகளும் ஆசிரமங்களும் மருத்துவமனைகளாக மாற்றப்படுகின்றன. வழக்கமாக ஆடம்பர தங்கும் விடுதிகளின் ஊழியர்கள் அழகிய புடவையை அணிந்து விருந்தினர்களை வரவேற்பார்கள். ஆனால் இனி அவர்கள் மருத்துவ பாதுகாப்பு ஆடைகளை அணிந்து நோயாளிகளை கவனித்துக் கொள்ளும் மனிதநேய பணியை ஆற்ற உள்ளனர். மருத்துவர்களுக்கும் தாதியருக்கும் இது வழக்கமான வேலையாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இது முற்றிலும் புதிய வேலை என்பதோடு கடினமான பணி என்கிறார் புதுடில்லியில் செயல்படும் சூர்யா 5 நட்சத்திர தங்கும் விடுதியின் நிர்வாக மேலாளர் ரீத்து யாதவ். தங்கும் விடுதிகளை மருத்துவமனைகளாக மாற்றி அமைப்பதற்கு சில உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வைரஸ் அச்சுறுத்தலால் ஏற்கனவே இழப்பில் உள்ள தங்களுக்கு அரசாங்கத்தின் இந்த முடிவு மேலும் பெரும் பாதிப்பை கொண்டு வரும் என அவர்கள் அஞ்சுகின்றனர். மருத்துவமனைகளாக செயல்பட விரும்பாத தங்கும் விடுதிகள் தொற்றிலிருந்து மீண்டு வரும் நோயாளிகளுக்கான பராமரிப்பு மையங்களாக இயங்கலாம் என்று அரசாங்கம் கூறியுள்ளது. புதுடெல்லியில் உள்ள 30 தங்கும் விடுதிகள் மருத்துவமனைகளாக செயல்பட உள்ள வேளை அவசர நேரத்தில் சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவ பணியாளர்களும் அமர்த்தப்படுவார்கள். உணவோடு சேர்த்து நாளொன்றுக்கு $66 பணத்தை அவர் கட்டணமாக வசூலிக்க முடியும். திருமண மண்டபங்கள், ரயில்கள், ஆசிரமங்கள் ஆகியவையும் கோவிட்-19 தொற்று கண்ட நோயாளிகளை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதற்கான மையங்களாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 வைரஸ் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஸ்பெயினில் பழம் பறிக்கும் தொழில் செய்யும் அகதிகளுக்கு அதிர்ஷ்டம் கிட்டியுள்ளது. கட்டுப்பாட்டு உத்தரவுகள் தளர்த்தப்பட்டு பொருளாதார நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ள ஸ்பெயினில் பழம் பறிக்கும் தொழிலில் ஈடுபடும் அகதிகளின் நலனுக்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் முயற்சியாக அத்தொழிலில் ஈடுபடும் அகதிகளுக்கென தங்குமிடம் அமைக்கப்பட்டு உணவும் வழங்கப்படுகின்றது. ஸ்பெயின் ஃப்ராகா நகரில் அகதிகளுக்காக தற்காலிக தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தங்குவதற்கு இடம் இன்றி சாலையோரத்தில் வாழ்ந்து வந்த அவர்கள் தற்போது அந்த தற்காலிக மையத்தில் தங்க வைக்கப்பட்டு கோவிட்-19 பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். படுத்துறங்குவதற்கு தாராளமான மெத்தை, இரவு மணி 10 வரையில் மின்சார விநியோகம், அதிகாலை மணி 5க்கு காலை சிற்றுண்டி ஆகிய வசதிகள் அங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பழங்களை பறிக்கும் வேலையை செய்யும் சமயத்திலும் முகக்கவசம் அணிந்திருப்பது உட்பட சில முக்கிய சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவர்கள் பின்பற்றுகின்றனர். வெளியே வேலைக்கு சென்று திரும்பும் அகதிகளின் உடல் வெப்பநிலையை பரிசோதிக்க செம்பிறை பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். பருவகால பழங்களை பறிக்கும் பணியில் அகதிகளே அதிகமாக வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். பழம் பறிக்கும் தொழிலை நம்பி அகதிகளும் அகதிகளை சார்ந்து சில தொழில்துறைகளும் செயல்படுவதால் இந்நாட்டில் அகதிகளின் நலன் காக்கப்படுகிறது. 28,300க்கும் அதிகமான வைரஸ்
வைரஸ் உயிரிழப்புகள் ஸ்பெயினில் பதிவாகிய வேளை இம்மாதம் 21ஆம் தேதி கடுமையான விதிமுறைகளுக்கு இடையே அந்நாட்டில் பிறப்பிக்கப்பட்ட அவசர காலம் மீட்டுக் கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. லிபியாவில் இருந்து மரப்படகு மூலம் பயணித்து இத்தாலியின் லம்படூசா தீவுக்கு அருகில் மத்திய தரைக்கடல் பகுதியில் சிக்கிக்கொண்ட 51 புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அரசு சாரா மனிதநேய அமைப்பொன்று ஓஷன் வைக்கிங் கப்பல் மூலம் மீட்டது. அப்படகில் அதிகமாக பாகிஸ்தானியர்களே இருந்தனர். அவர்கள் அனைவரும் வேலைக்காக கொண்டுவரப்பட்டு பின்னர் கொத்தடிமைகளாக துன்புறுத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை மீட்டது மூலம் அவர்களது அனைத்து துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. வேலைக்காக கடத்தி கொண்டு வரப்பட்ட அவர்கள் பல்வேறு துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளனர். பாகிஸ்தானியர்கள், கருப்பினத்தவர்கள், வங்காள தேசத்தவர்கள் என அனைவரும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான கொடுமையை அனுபவித்ததாக கூறினர். ஒரே அறையில் 30 முதல் 40 பேர் வரை அடைக்கப்பட்டது, வெளியில் செல்ல அனுமதிக்கப்படாதது, பின்னர் வேறு ஒரு தரப்பினருக்கு விற்கப்பட்டது என அவர்கள் பட்ட இன்னல்கள் பல. போலீஸ் நிலையத்துக்கு தப்பி சென்று புகார் அளித்தால் அங்குள்ள போலீஸ்காரர்கள் மீண்டும் அவர்களை கடத்தல்காரர்களிடமே கொண்டு சேர்ப்பது கொடுமையின் உச்சம் என அவர்களில் சிலர் விரக்தியுடன் கூறினர். இந்த கடத்தல் கும்பல் அந்நிய குடியேறிகளை வலுக்கட்டாயமாக பிடித்து அவர்களை மிரட்டி கண்களை கட்டி அடித்து பணம் பறித்து வந்துள்ளனர். வருமானம் ஈட்ட வந்த நாட்டில் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்ட அந்நிய குடியேறிகள் சிலர் மரப்படகு மூலம் தப்பிக்க எண்ணி நடுக்கடலில் சிக்கிக் கொண்டனர். டோக்கியோ ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி அடுத்த ஆண்டுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கும் முடிவு தங்களுக்கு சாதகமாக அமையக்கூடும் என தேசிய கராத்தே அணி நம்புகிறது. குறிப்பாக நாட்டின் கராத்தே வீரர்கள் அப்போட்டிக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் அதே வேளையில் புதிய ஆட்ட பாணியையும் விளையாட்டு யுக்தியையும் ஆழமாக ஆராய்வதற்கு போதிய அவகாசத்தை அது வழங்கியுள்ளது. ஒலிம்பிக்கில் முதல் முறையாக இடம்பெறும் கராத்தே போட்டியில் தகுதி பெறுவதற்கான தயார் நிலை பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் நாட்டின் பிரேம்குமாரும் ஷர்மேந்திரனும் வெவ்வேறான சவால்களை எதிர்நோக்கியுள்ளனர். உபசரிப்பு நாடான ஜப்பான் 4 பிரிவுகளை மட்டுமே உட்படுத்திய கராத்தே போட்டியை நடத்தும் என்பதால் ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற கடுமையாக பயிற்சி செய்ய வேண்டியிருப்பதாக பிரேம்குமார் சொன்னார். இதற்கு முன்னர் 55 60 கிலோகிராம் எடை பிரிவில் மட்டும் பங்கேற்று வந்த அவர் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் 67 கிலோகிராமிற்கு குறைவான எடை பிரிவிற்கு தகுதி பெற வேண்டிய நிலையில் உள்ளார். அந்த புதிய பிரிவிற்கு ஏற்ற பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாக பிரேம்குமார் குறிப்பிட்டார். இவ்வேளையில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற தமக்கு சரிசமமான வாய்ப்பு இருப்பதாக ஷர்மேந்திரன் கூறினார். ஒலிம்பிக் தகுதி சுற்று போட்டிகள் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தொடங்கவிருப்பதால் ஏற்புடைய பயிற்சிகளில் ஈடுபட தமக்கு போதிய கால அவகாசம் உள்ளதாக அவர் சொன்னார். குறளும் விளக்கமும். குறள் 333. அர்க்கா இயல்பிற்றுச் செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல். விளக்கம்: பண வசதி நிலை இல்லாதது. அதனை உணர்ந்து அந்த செல்வத்தை பயன்படுத்தி நிலையான நற்செயல்களை செய்ய வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை ஃப்ரீ வியூ அலைவரிசை 123 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.